ஹலோ buddies, இப்போ நம்ம கிறிஸ்டினா ராசிட்டியோட அண்ட் ஆப்பிள் கேதரிங் அப்படிங்கிற போயமை தான் பார்க்க போகிறோம். இந்த போயமில் poet அவங்களோட அன்ரெக்வெட்டட் லவ்வை நினச்சி வருத்தப்படுறாங்க. இதில் மெலன்கலிக் நாஸ்டாலஜியா இருக்குது. எக்ஸ்ட்ராடினரி சிம்பிள்ஸ் அண்ட் இமேஜஸை யூஸ் பண்ணி ராசிட்டே நமக்கு லவ் பற்றியும் ஒருத்தவங்க எடுக்கிற ஒரு முடிவு எப்படி அவங்களோட வாழ்க்கையவே மாற்றிடும் அப்படிங்கிற ஃபிலோசாஃபியையும் இதில் சொல்லியிருக்காங்க. பொயட் அவங்களோட அன்ரெக்வெட்டட் லவ்வை ஆப்பிளோட கம்பேர் பண்ணுறாங்க. அது ஏன் எப்படின்னு இப்போ டீட்டெயிலாக சம்மரியில் பார்க்கலாம். போயமோட ஓப்பனிங்கில் பொயட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவங்க வீட்டில் ஒரு ஆப்பிள் ட்ரீ இருக்கான். அதில் எப்போல்லாம் பிங்க் கலரில் பூ பூக்குதோ அதோட அழகில் மயங்கி அதை அப்போவே பிச்சு அவங்க தலையில் வச்சுக்குவாங்களாம். இப்படி அவங்க பூ எல்லாத்தையும் பிச்சிட்டதுனால ஆப்பிள் சீசன் வர்றப்போ அந்த மரத்தில் ஆப்பிளே இல்லையா. ஆப்பிள் இல்லாமல் வெறும் பேஸ்கெட்டோட அவங்க வீட்டுக்கு திரும்பி வரும்போது ரோட்டில் உள்ள எல்லாருமே இவங்களை பார்த்து கேலி பண்ணியிருக்காங்களாம். அப்போது அந்த பக்கமாக லிலியன் அண்ட் லிலியஸ்னு சிப்ளிங்ஸ் க்ராஸ் பண்ணி போகிறாங்க. அவங்க கையில் பேஸ்கெட் ஃபுல்லாக ஆப்பிள்ஸ் இருந்துச்சான். அதை பார்க்கும்போது அந்த பேஸ்கெட் கூட போயிட்ட நக்கலாக பார்க்குற மாதிரி இருந்துச்சான். அவங்க 2 பேருமே பாட்டு பாடிக்கிட்டே போகிறாங்க. ஏன்னா அவங்க அம்மா வீடு பக்கத்தில் தான் இருக்குது. அடுத்ததாக ப்ளம் ஜெர்ட்ரூட் அப்படின்றவங்க க்ராஸ் பண்ணி போகிறாங்க. இந்த பொண்ணோட பேஸ்கெட்லேயுமே நிறைய ஆப்பிள்ஸ் இருக்குது. அந்த பேஸ்கெட்டை அவளோட லவ்வர் தான் கேரி பண்ணிக்கிட்டு போகிறான். அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு போகிறாங்க. அந்த பையனோட வாய்ஸை கேட்கும்போது அது மியூசிக்கை விட ஸ்வீட்டாக பொயட்டுக்கு ஃபீல் ஆகியிருக்கு. இப்படி எல்லாருமே ஹாப்பி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறத பார்த்து ரொம்பவே சோகமாகறாங்க பொயட். ஏன்னா இவங்களுக்கு லவ் ஃபெயிலியர் ஆகியிருக்கு. உடனே அவங்க மனசுக்குள்ளே தோன்றது ஒரே விஷயந்தான். அவங்களோட எக்ஸ் லவரான வில் கிட்ட இவங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, ஏன் என்னை விட்டுட்டு போனேன்? என்னோட லவ்வை விட இந்த ஆப்பிள் பெருசாக போச்சா? எவ்வளோ ரோசியஸ்ட் ஆப்பிளாக இருந்தாலும், அதாவது எவ்வளோ ரோஸான ஆப்பிளாக இருந்தாலும் ஏன் லவ்வுக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இது, போயும் போயும் ஆப்பிள்காகவா விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஷாக் ஆகுவோம். அப்படி ஆகாதீங்க. ஆக்சுவலி அந்த ப்ளம் ஜெர்ட்ரூட் இருந்தாங்கல்ல, அவங்க பக்கத்தில் கூட ஒரு லவர் இருந்தார்ல, அவர் வேறு யாரும் இல்லை, இந்த வில் தான். அவன் தான் அந்த ஆப்பிள் பேஸ்கெட்டை தூக்கிட்டு போனதும். அதனால தான் இவங்களுக்கு அந்த வாய்ஸ் ஸ்வீட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ஏன் என் ஆப்பிள்காக விட்டுட்டு போயிட்ட அப்படின்னு கேட்குறாங்கன்னா, அதுக்கு 2 அர்த்தம் இருக்குது. ஒன்று, அந்த ப்ளம்போட பேஸ்கெட்டில் நிறைய ஆப்பிள்ஸ் இருந்துச்சு, பொயட்டோட பேஸ்கெட்டில் இல்லை. அதை மீன் பண்ணுறதுக்காகவும் சொல்கிறாங்க. அதாவது அவளை போய் நீ ஏன் சூஸ் பண்ண அப்படிங்கிறத தான் அவங்க ஏன் ஆப்பிள் நிறைய இருக்குன்றதுக்காக அந்த ஆப்பிளை போய் நீ சூஸ் பண்ணிட்டியே என் லவ்வை விட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அதே சமயம் எவ்வளோ ரோசியஸ்ட் ஆப்பிளாக இருந்தாலும், அதாவது எவ்வளோ அழகாக இருந்தாலும் என்னோட லவ்வுக்கு ஈக்குவல் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த ரோட்டில் நீ அவ கூட போகிற, ஆனால் ஒரு டைம் ஏன் கூட சிரித்து பேசிக்கிட்டு ஜாலியாக வந்த. அதே மாதிரி திரும்ப நம்மளால் இந்த ரோட்டில் நடந்து போக முடியாது அப்படிங்கிற ஏமாற்றத்தையும் ஏக்கத்தையும் சொல்கிறாங்க பொயட். இவங்கள க்ராஸ் பண்ணி நிறைய பேர் போகிறாங்க. அதுலேயும் கடைசியாக போகிறவங்க நைட் ரொம்ப சில்லுன்னு இருக்க போது, அதனால சீக்கிரம் வீட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் அந்த பனியில் கூட தன்னோட லாஸ்ட் லவ்வை பற்றி யோசிச்சுக்கிட்டே அவங்கள சுற்றி நடக்கிற எதை பற்றியுமே கவலைப்படாமல் அந்த பனியில் அப்படியே சும்மா சுற்றிக்கிட்டு இருக்காங்க. இந்த போயமில் ஆப்பிளை சிம்பிள் ஆஃப் லவ்வாக பொயட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு காரணம், இவங்க பூ எல்லாத்தையுமே அழகாக இருக்குது அப்படின்னு அதோட பியூட்டியில் மயங்கி பிச்சிடுறதுனால இவங்களுக்கு ஆப்பிள் கிடைக்கல. அதே மாதிரி லவ் பண்ணுற டைமில் இன்டிமசியை என்ஜாய் பண்ண அவங்களுக்கு லவ் ஃபுல்ஃபில் ஆகலை. இப்போது அவங்கக்கிட்ட வெறும் மெமரிஸ் மட்டும்தான் இருக்கே தவிர அதோட ஃப்ரூட் அவங்கக்கிட்ட இல்லை. அது லவ்வாக இருந்தாலும் சரி, ஆப்பிளாக இருந்தாலும் சரி. இவங்களை சுற்றி எல்லார்கிட்டேயுமே நல்ல ஃபேமிலியும் இருக்குது, அதே சமயம் ஆப்பிளும் இருக்குது. ஆனால் பொயட் கிட்ட 2மே இல்லை. ஆப்பிளையும் கேதர் பண்ண முடியல, லவ்வையும் கேதர் பண்ண முடியல. 2யுமே மிஸ் பண்ணிட்டாங்க. கார்பே அப்ரோச் அப்படின்னா எதை பற்றியும் கவலை இல்லாமல் இந்த நிமிஷம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு டெம்பரரி என்ஜாய்மெண்ட்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற லைஃப் ஸ்டைல். இதை தான் பொயட் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதாவது பூ அழகாக இருக்குன்னு பிச்சிட்டாங்க, ஆனால் அது இருந்தால் தான் ஆப்பிள் கிடைக்கும் அப்படிங்கிறத அவங்க கண்டுக்கலை. அதே மாதிரி லவ் இன்டிமசியை என்ஜாய் பண்ணாங்க, ஆனால் அவங்களால அதை பர்மனண்ட் ஆக்கிக்க முடியலை. டெம்பரரி ப்ளஷர் அண்ட் பியூட்டியை கான்சென்ட்ரேட் பண்ணது தப்பாக போச்சு அப்படின்னு இப்போ ரிக்ரெட் பண்ணுறாங்க பொயட். இப்போ அவங்க லோன்லியாக வெறும் ஏக்கத்தோட மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு உட்காந்துருக்காங்க.
இந்த போயம்ல 8 குவாட்ரைன்ஸ் இருக்கு. ஐயாம்பிக் டெட்ராமீட்டர்ல எழுதியிருக்காங்க. நேச்சரையும் டொமஸ்டிக் சீன்ஸையும் அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க பொயட். ஆப்பிள், பாஸ்கெட், லவ் இந்த மாதிரியான வார்த்தைய அவர் ரிப்பீட்டடா யூஸ் பண்ணியிருக்காரு. காரணம் பொயட்டோட எமோஷனை ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இதில் ஆப்பிள் வந்து லவ்வை சிம்பலைஸ் பண்ணுது. பிளாசம்ஸ் வந்து டெம்ப்டேஷனை சிம்பலைஸ் பண்ணுது. எம்டி பாஸ்கெட் வந்து பொயட்டோட விட்டு போன லவ் அண்ட் லாங்கிங்கை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஓவராலாக இந்த போயமில் அவங்களோட பாஸ்ட் லவ், மிஸ்ஃபார்ச்சூன் இதெல்லாம் சோகமாக, ஏக்கமாக, ஆழமாக இந்த போயமில் சொல்லியிருக்காங்க. ஓகே பட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் என்ன சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சூப்பர் தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை கொடுங்க.